ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோன்னா, சிறிய மீன் பெரிய பாடம் கற்று தந்துச்சு. அது என்னன்னு பார்க்கலாமா? வாங்க கதைக்குள் செல்லலாம். ஒரு அழகான கிராமத்தில் ஒரு குளம் இருந்துச்சு. அந்த குளத்தில் நிறைய வண்ண மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குளத்திற்கு அடிக்கடி ஒரு கொக்கு வந்து மீன்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த கொக்குக்கும் வயசாகிவிட்டது. அதனால் மீன்களை பிடிக்க முடியவில்லை. அந்த கொக்கு யோசித்தது, நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அதுக்கு ஒரு தந்திரம் தோன்றுச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, அது குளக்கரையில் சோகமாக உட்காந்துச்சு. அதை பார்த்த மீன்கள், என்ன கொக்கண்ணா சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சுங்க. அதுக்கு கொக்கு, உங்களை நினச்சாதான் எனக்கு கவலையாக இருக்குது. இந்த குளம் கொஞ்ச நாளில் வற்ற போகிறது. பக்கத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது, அங்கே கொண்டு போய் உங்களெல்லாம் விட்டுறேன். அங்கே நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், மகிழ்ச்சியாகவும் வாழலான்னு ஒரு பெரிய பொய்யை சொன்னிச்சு கொக்கு. மீன்கள் பயந்து போய் கொக்கை நம்பி அதன் அலையில் ஒவ்வொன்றாக ஏறி சென்றது. ஆனால் கொக்கு அவற்றை வேறு குளத்திற்கு எடுத்து செல்லாமல் அருகிலுள்ள கல்லில் மீது போட்டு தின்று கொண்டிருந்தது. அதேபோல் தினத்தும் தன் வயிற்றை நிரப்பி கொண்டிருந்தது. அதை கவனித்த ஒரு புத்திசாலி மீன், நானும் வருகிறேன், என்னையும் அழைத்து செல்கிறாயா என்று. கொக்கு, வா, அழைத்து செல்கிறேன் என்றது. அந்த மீன் அழகில் ஏறி சென்றபோது மேலிருந்து பார்த்தபோது வெறும் எலும்பு துண்டுகளாய் பாறை மீது கிடந்தது. நம்மளை கொண்டு சென்றும் இப்படிதான் அந்த கொக்கு சாப்பிடும் அப்படின்னு புத்திசாலித்தனமாக யோசிச்சு அழகிலிருந்து தப்பி தண்ணீரில் பாய்ந்து விட்டது அந்த சிறிய மீன் அனைத்து மீன்களிடமும் போய் உண்மையை சொல்லிவிட்டது. மறுநாள் கொக்கு வந்து அமர்ந்தது. அனைத்து மீன்களும் ஒன்று சேர்ந்து கொக்கின் மீது தண்ணியை சிதறவிட்டு கொக்கை விரட்டி அடித்தனர். மீன்கள் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாகவும் அந்த குளத்தில் மறுபடியும் வாழ ஆரம்பித்து விட்டது. இந்த கதையின் மூலம் நாம் எல்லாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், பொய்யை நம்பாதீர், சிந்தித்து செயல்படுவீர். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நன்றி. இன்னொரு கதையில் சந்திப்போம்.